வெல்கம் டு ஏவி வேர்ல்ட். இன்னைக்கு சூப்பர் ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த ஆர்டிபிஷியல் மல்லிப்பூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுல ஓபன் பட், க்ளோஸ்டு பட், மல்லி, முல்லை, ஜாதி, பிச்சிப்பூ, கனகாம்பரம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது க்ளோஸ்டு பட் ஜாஸ்மின் பட்ஸ் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ளோஸ்டு பட் எல்லாமே டிஷ்யூ பேப்பர்ல வீடியோ தான் நான் பார்த்திருக்கேன். ஃபோம் ஷீட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றோம். இது வாட்டர் ப்ரூஃப், வாஷ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. சம் இயர்ஸ்க்கு நம்ம இதை மாதிரி வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்யலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களோட ஒன் பை ஒன் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான ஷீட். இது பேர் ஃபோமரேன் ஷீட், ஃபோம் ஷீட்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.8 mm. நம்மளுக்கு இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே 2 mm தான் கிடைக்கும். அது இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இந்த 0.8 mm நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது கிராஃப்டர்ஸ் கார்னர் என்ற வெப்சைட்டில் கிடைக்குது. தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலு, பென்சிலு, ஒரு டூல் வேணும். இல்லைன்னா டூத் பிக்கே கூட போதும். தெர்மோகோல் பால்ஸு. இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு சைஸாக இருக்கும். அதை எப்படி நான் செக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நூல், க்ளூ கன்னு, ஜாஸ்மின் பட்டை கலர் பண்ணுறதுக்கு ஆயில் பேஸ்டர்ஸ். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான திங்ஸு. வாங்க நம்ம எப்படி ஜாஸ்மின் பட் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா நான் மெஷர்மெண்ட்ஸோட சொல்லித்தரேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த ஃபோமரேன் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஷீட்டை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். லென்த் வைஸ் 5 சென்டிமீட்டரும் பிரெத் வைஸ் 2 சென்டிமீட்டரும் இருக்கணும். ஃபோம் ஷீட் கார்னரில் பென்சிலில் 2, 4, 6, 8ன்னு எல்லாம் 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடு லென்த்தை 5 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ண போகிறோம். 5, 10, 15, 20, 25 அந்த 30 வரும் அந்த ஷீட் கடைசி எட்ஜ் வரைக்கும். அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே 2, 4, 6ன்னு போட்டுக்கலையா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் கீழேயும் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டும்போது கரெக்டாக இருக்கும். அது வந்து மிஸ் ஆகாது. அது மாதிரி நான் வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டூலில் போட்டேன். அதுக்கப்புறம் நான் டூத் பிக்கில் தான் கோடு போடுறேன். இம்ப்ரெஷன்ஸ் கரெக்டாக விழும் பாருங்கள். நீங்கள் டூத் பிக்கில் போடும்போதே இம்ப்ரெஷன்ஸ் கரெக்டாக விழும். இதுக்காக ஸ்பெஷலாக எந்த டூலும் வாங்க வேண்டாம். நான் டூல்ஸும் இருக்குன்றதுக்காக தான் நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த 5 சென்டிமீட்டர் லென்த் வச்சு அதையும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். இல்லைன்னா என்னென்னா ஃபோம் ஷீட் இது ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, இது வந்து கிழிஞ்சிடும். அதனால அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தப்புறம் இம்ப்ரெஷன்ஸ் பாருங்கள் நல்லா திக்காக விழுந்திருக்கும். அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிற சைடில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்ஸ் 2 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இம்ப்ரெஷனை பார்த்தே 5 சென்டிமீட்டர் நான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக தெரியறதுக்காக கட் பண்ணேன். நீங்கள் 3ஆ 4ஆ வச்சு கூட ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த க்ளோஸ்டு ஜாஸ்மின் பட்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் முல்லை, ஜாதி நிறையவே வர ஆரம்பிச்சிருது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதையும் பார்ப்போம். அதை பாருங்கள், மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன். லென்த் வைஸ் 5 சென்டிமீட்டர், பிரெத் வைஸ் 2 சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. நம்ம பூ செய்யறதுக்கு முடியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா பூ செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தெர்மோகோல் பால்ஸை இந்த மாதிரி நம்ம செக்ரியேட் பண்ணும்போது பெருசாக இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஈவன் ஷேப்பாக இருக்கும். சின்னதாக இருக்கிறது எல்லாமே நம்ம கிளிப்ஸுக்கு, ஹேர் பேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது அடுத்தது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் 2 மெத்தட் உங்களுக்கு இன்றைக்கி செய்கிறேன். எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டு மிடில் ஒரு ட்விஸ்ட்டு, அடுத்தது அதே வச்சுட்டு இன்னொரு ட்விஸ்ட்டு பண்ணிவிட்டு, இந்த தெர்மோகோல் பால் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பால் ஒன்று எடுத்து நடுவில் வச்சு கவர் பண்ணி வெளியில் பால் தெரியாத அளவுக்கு கவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ராப் க்ளூ கன்னால் ஸ்டிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக க்ளூவை ஃபுல்லாக படுற மாதிரி போட்டுட்டு மெதுவாக திருப்பணும். ஒரு சைடை வந்து ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த சைடும் ரொட்டேட் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணி 1 செகண்டு கையில் அப்படி ட்விஸ்ட் பண்ணால் போதும். ட்விஸ்டிங் வந்து மேல் காம்புலேருந்து அடி காம்பு வரைக்கும் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணால் இது பாருங்கள், பட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், எட்ஜு ரொம்ப திக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம கட்டுறதுக்கோ கோக்கவோ முடியாது. இது வந்து இந்த எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஹேர் பேண்டு கிளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஜாஸ்மினுக்குன்னா, இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 3/4 பாகம் கீழே வர மாதிரியும் 1/4 பாகம் மேலே வர மாதிரியும் இருக்கிற மாதிரி ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட் ஒரு ட்விஸ்ட், அகெயின் செகண்ட் ட்விஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த மாதிரி தெர்மோகோல் பால் பெருசு எடுத்து வச்சுட்டு அந்த வெளியே பால் தெரியாமல் அந்த உள் சைடை அந்த மேலே இருக்கிற அந்த ஷீட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காக பண்ணும், பால் தெரியக்கூடாது வெளியில். கொஞ்சம் 2 நிமிஷம் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ளூ கன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ட்ராப் தான் நம்ம அட்டாச் பண்ணணும் க்ளூ. ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய க்ளூ போட்டோம்னா அந்த க்ளூ கன்
அந்த அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த பால் மெல்ட் ஆயிடும். ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லைட்டா மேல அப்ளை பண்ணிட்டு, இது ஃபோல்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப ஈஸி கிடையாது க்ளூ கன் ஹேண்டில் பண்றது. ஹீட் ஆயிடுச்சுன்னா கை மேல படும். கையெல்லாம் பபிள்ஸ் ஆயிடும். ஆக்சுவலி நான் போடும்போதே என் கை மேல விழுந்தது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரோல் அந்த சைடு ஃபர்ஸ்ட்டு ஒரு எட்ஜ் ரோல் பண்றோம். உங்களுக்கு இந்த சைடு பத்தல க்ளூனா அப்ளை பண்ணுங்க. இல்ல இருக்கிற க்ளூலயே பண்ணுங்க. ஏன்னா, ரொம்ப க்ளூ அட்டாச் பண்ண வேண்டாம். அந்த இதுவே போதும். க்ளூ வந்து கையில வர ஆரம்பிச்சுரும். அந்த பிசிறெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு, நிதானமா கைய ஹோல்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. மேல் எட்ஜ்லேருந்து கீழ வரைக்கும் ரொட்டேட் பண்ணுங்க. நான் 2, 3 ஃப்ளார்ஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு புரியும். பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஒரிஜினல் மல்லி மொட்டு எப்படி இருக்கோ, அதே மாரி இருக்கு பாருங்க. அடுத்ததும் நம்ப அதே மாரி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. கீழ வந்து 3/4 மேல வந்து 1/4 பாகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட், அகெயின் ஒரு ட்விஸ்ட். பண்ணீங்கன்னா, அந்த உங்களுக்கு அந்த எட்ஜ் வந்து பூ மாதிரி இருக்கும் மடிக்கும்போது. ஒரு தெர்மோகால் பால் வச்சுட்டு, அது மேல இருக்கிற ஃபோம் ஷீட்டால அத கவர் பண்ணி, டைட்டா செக்யூர் பண்ணிட்டு, ஒரே ஒரு ட்ராப் க்ளூ ஸ்டிக் பண்ணிட்டு, 1 செகண்ட் ஹோல்டு பண்ணா, அந்த க்ளூ நல்லா டைட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் மேல லேயர்ல லைட்டா க்ளூ அப்ளை பண்ணுங்க. ரொம்ப லைட்டா தான் நான் அப்ளை பண்றேன். அப்படியே நான் இழுத்து தான் விடுறேன். அப்ளை பண்ணிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் கார்னர் லைட்டா ட்விஸ்ட் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் வந்து கை க்ளூ வந்து கைக்கு படும், சூடா இருக்கும். லைட்டா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த எட்ஜும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ளூ பத்தல, எனக்கு ரோல் பண்ண முடியலன்னா, லைட்டா க்ளூ அப்ளை பண்ணலாம். ரொம்ப லைட்டா. நீங்க அமுக்கவே வேண்டாம். அதில வர எட்ஜ்ல இருக்கிற க்ளூவே கூட போதும். அழகா அந்த மாரி பண்ணிட்டு, 2த்தையும் ஒண்ணா சேர்த்து 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு, அந்த சூடு இருக்கும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ளார் ஷேப் கிடைச்சிரும். அந்த சூடு இருக்கும்போதே லைட்டா அப்படி ட்விஸ்ட் ஆள்காட்டி விரலையும், அந்த தம் ஃபிங்கர்லயும் வச்சு ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காம்பு மாரி வரும். மேலேருந்து அப்படியே லைட்டா ரோல் பண்ணி, கீழ ஸ்டெம் வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டெம் ரொம்ப அழகாவே இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் பாருங்க. சம்டைம்ஸ் கார்னர் அன்ஈவனா இருக்கும் நம்ம அத பிரஸ் பண்றதுனால, சிசர்ஸ்ல அத கட் பண்ணி விட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு நேச்சுரல் ஸ்டெம் இருக்கிற மாரியே இருக்கும். இது கலர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, எல்லாமே ஒரே சைஸா, ஒரே ஷேப்பா இருக்கு. இதுக்கு தான் நம்ம மெஷர்மென்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கணும்னு சொன்னேன். அதே மாரி தெர்மோகால் பால்ஸும் ஒரே சைஸா இருக்கிற மாரி பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னொரு பட்டும் செய்யலாம் பாருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. மார்க்கெட்ல கிடைக்குது. பட் ரொம்ப காஸ்ட்லி. உங்களுக்கு ஒரு சிங்கிள் சிங்கிள் பட்டாவும் கிடைக்குது. உங்களுக்கு பூ சரமாவும் கிடைக்குது. முழம் கணக்குல. சிங்கிள் பட் பார்த்தீங்கன்னா, ₹10 ஒரு பட். இப்போ ஒரு முழம் பூ 16 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, 2000லேருந்து 2500 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அது நெறைய வெப்சைட்ல நெறைய ரேட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இது ரேஸ் இல்ல பாருங்க, எப்படி பட்டுதுன்னு தெரியல க்ளூ கன்னு ஃபுல்லா பபிள் வந்துருச்சு. அந்த எட்ஜஸ்ல நம்ப க்ளூ அப்ளை பண்ணி ட்விஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்ப நல்லா ஹாட்டா இருக்கும்போது நம்ம தம்ப்ல கூட இந்த க்ளூ ஸ்டிக் ஆயி ஃபுல்லா அந்த ஸ்கின் பீல் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா க்ளூ கன் ஹேண்டில் பண்ணணும். எப்படி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து காயம் பட தான் செய்யும். அதனால வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியுங்க. இவ்ளோ காஸ்ட்லியா அப்படின்னு நெனைக்கிறோம். பட் பார்க்க ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். பட் நம்ம டைமு, நம்மளோட எல்லாமே இதுல கால்குலேஷன் தான். இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி தான். எதுவும் முடியாதுன்றதுலாம் கிடையாது. பட் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். டைம் இருக்கணும். அதே மாரி ஃபோம் ஷீட் எடுத்திருக்கோம். கீழ 3/4 பாகம் இருக்கணும். மேல 1/4 பாகம் இருக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட், அகைன் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு, அந்த தெர்மோகால் பால உள்ள வச்சுட்டு, டைட்டா செக்யூர் பண்ணிட்டு, அந்த க்ளூவ எடுத்து லைட்டா ரொம்ப லைட்டா ஒரே ஒரு ட்ராப் அதில வச்சுட்டு, ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு, மேல க்ளூவ திருப்பியும் அப்ளை பண்ணிட்டு, ரொம்ப லைட்டா அப்ளை பண்ணுங்க. அந்த க்ளூ வந்து நீங்க பிரஸ் பண்ணவே வேண்டாம். அந்த வெளியில வர க்ளூவே உங்களுக்கு போதும். அழகா ட்விஸ்ட் பண்ணணும். இந்த டைம்ல ட்விஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம கையில ஒட்ட ஆரம்பிச்சுரும். ரொம்ப சூடு இருந்தா கை அந்த ஸ்கின்னும் பீல் ஆயிடும். நிதானமா பிரஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் ரோல் பண்ணிக்கலாம். அந்த சைடு உங்களுக்கு க்ளூ இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா, லைட்டா எடுத்தா போதும். எடுத்துட்டு லைட்டா ரோல் பண்ணணும். லைட்டா ரோல் பண்ணிட்டு 2த்தையும் ஒண்ணா எடுத்து ரோல் பண்ணி தம் ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 செகண்ட்ஸு. லைட்டா ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா, பார்க்கறதுக்கு அழகான ஒரு பட் ரெடி ஆயிடும். இந்த மாரி நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ, அந்த மாதிரி பட்ட ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ஆக்சுவலி இந்த ஃபோம் ஷீட்ஸ வச்சு இந்த குளோஸ்டு பட் செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். ஓப்பன் பட்டு, முல்லை, ஜாதி, பிச்சிப்பூ, கனகாம்பரத்துக்கு எல்லாமே நம்மளுக்கு ஸ்டென்சில்ஸ் கிடைக்குது. அதை எப்படி மேக் பண்ணலாம்னு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு மல்லிய ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கலர் பண்ண போறோம். இந்த ஆயில் பேஸ்டல்ஸ்ல நான் கிரீன் கலர் எடுத்திருக்கேன்.
கிரீன்ல உங்களுக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும்னு தோணுச்சுன்னா, எல்லோவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கையில இந்த மாரி ஃபிங்கர்ல நல்லா தேய்ச்சுட்டு, நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மல்லி பட்ட எடுத்து கையில லைட்டா உருட்டுனோம்னா, அந்த கலர் ஃபுல்லா ஸ்டெம்முக்கு பட்டுருக்கும். அதுக்கப்புறம் அடிபாகமும் லைட்டா நம்ம பண்ணோம்னா, ஈவனா இருக்கும் பார்க்கும்போது. ஸ்டெம் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாவே தெரியாது. நேச்சுரலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பட்டுக்கும் லைட்டா கையில எடுத்து ரப் பண்ணி விட்டுட்டு, நம்ப பண்ணாலே ஃபுல்லாவே அழகாவே கலர் கோட் ஆயிருக்கும். கொஞ்சம் நிதானமா பண்ண வேண்டிய ப்ராசஸ் தான். டைம் எடுக்க தான் செய்யும். கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இன்னொரு மெத்தடும் இருக்கு. இன்னும் ஒரு 2, 3 மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம இந்த மாரி கையில ரோல் பண்ணியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, டைரக்ட்டா காம்ப திருப்பிட்டு, நம்ப அந்த ஆயில் பேஸ்டஸ டைரக்ட்டாவே இப்படி தேய்ச்சு அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கையில ரோல் பண்ணி விட்டாலும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இல்ல ஸ்பாஞ்ச்ல நீங்க அந்த ஆயில் பேஸ்டர்ஸ் இந்த கிரீன நல்லா தேய்ச்சு விட்டு, நம்ம ரெடி பண்ண பட்ட அந்த ஸ்பாஞ்ச்ல தேய்ச்சு விட்டாலும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மாரி தனித்தனியா பண்ணும்போது, அந்த லீஃப்ல இருக்கிற கலர் பட்ல படாம ஈவனா இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லா பட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாலையா தொடுக்க போறோம். நார்மலா பூ கட்டுற மெத்தட் தாங்க. மேல ஒரு பட்டு, கீழ ஒரு பட்ட வச்சுட்டு பூ கட்டுற மெத்தட்ல கட்டிட்டு வரப்போறோம். ஃபர்ஸ்ட்டு 2 வாட்டி 2 நாட் போட்டு டைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சிங்கிளா பூ கட்டுற மெத்தட்ல கட்ட வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது. அப்புறம் நம்பளுக்காக நம்ப ரெடி பண்றோம் அப்டின்னும்போது ரொம்பவே ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கிறது க்ளோஸ்டு பட்டு பெரிய ஜாஸ்மின். இதில நம்ம குட்டி குட்டி அந்த தெர்மாக்கோல் யூஸ் பண்ணா கொஞ்சம் குட்டி ஜாஸ்மின் செய்யலாம். அதே மாரி கிளிப்ஸுக்கு எப்படி செய்யலான்றதும், ஹெட்பேண்ட் எப்படி செய்யலான்றது அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவு ஸ்லோவா தான் நான் வீடியோவ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கேட்கலாம், நான் ஏன் இவ்ளோ காஸ்ட்லி 2000, ரூ. 2500 குடுத்து ஒரு முழம் வாங்கணும்? மார்க்கெட்ல எனக்கு ரொம்ப கம்மியா கிடைக்கும் போதுன்னு. சிலருக்கு இந்த மல்லிப்பூ ஸ்மெல் அலர்ஜி இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. அது இல்லாம வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு பூவே கிடைக்காது. இங்க டான்ஸுக்கு போறோம். அந்த மாதிரி இதுக்கு வாடவே வாடாது இந்த ஃப்ளார்ஸு. பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? இப்போ இருக்கிற சீசன்ல பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து முழமே ரூ. 100 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சேரு ரூ. 2000, ரூ. 3000 விக்கிறாங்க. இந்த மாரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, எந்த சீசனா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சம் இயர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஒரிஜினல் மல்லியே இது முன்னாடி தோத்து போயிடும். நீங்க சொன்னா மட்டும் தான் அது ஆர்ட்டிஃபிஷியல்னே தெரியும். இந்த பூ வாஷபிள், ரீயூசபிள். பாருங்க, நான் உங்களுக்கு தண்ணியில போட்டு அலசியும் காட்டிட்டேன். கலர் ஃபேடே ஆகல. புதுசா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.